ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1லேருந்து ஒரு 40 கொஷினுக்குண்டான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எப்பவுமே வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரெண்டு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லைவை வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து குவிட் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இந்த 40 கொஷின் ஃபுல்ஃபில்லாக வந்து அட்டன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் முடிச்ச பிறகு ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து படிச்சுட்டு வந்தால் பார்ப்பீங்க. அதே மாதிரி லைவ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 40க்கு 40 போட்டாலுமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வந்து ஒரு வாட்டி அந்த இயலை வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மார்க்கை வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அச்சுக்கலை. இரண்டாவது கேள்வி, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, இதில் சூழ்களி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருள். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இது ஒரு பொறுத்துக்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4 3 2 1. பசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? பசு கதரும், யானை பிளிரும், சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கும், புலி தான் உருமும். சரிங்களா? அடுத்தது நாலாவது, பாரதியார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இதில் இது வந்து சரியானது மட்டும் பாருங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரே பேஜில் அடக்க முடியல. ஓகே, இதை நம்ம பாரதியார்னு தெரிஞ்சு போச்சு தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், தமிழ் சிறுத்தை சிந்தனையாளர், விடுதலை போராட்ட, இது மட்டும் தான் சரியானது. மீதி எல்லாமே தப்பு. இயற்பெயர் என்ன வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இயற்பெயர் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஐந்தாவது கேள்வி, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவோர் யார்? செந்தமிழ் அந்தனர். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஒரு இயலா படிக்கும் போது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஆனால் ஓவராலா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் அப்படின்னும் போது இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் நம்ம எதுவுமே ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய கவிஞர்களே இவர்கள் தான் போது நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ரா இளங்குமரனார். அடுத்தது ஆறாவது, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? பொதுவாக வந்து கல்வெட்டு வந்து எந்த நூற்றாண்டு வந்து கிடைக்குது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கிமு 3ஆம் நூற்றாண்டு வந்து கிடைக்குது. ஓகே, கிமுவா கிபியான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பாரதியாருக்கு பொருத்தம் இல்லாதது எது? ஸோ பாரதியார் தொடர்பாக வந்து கீழே எது ஒன்று பொருந்தாமல் இருக்கு? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 6. அதாவது ஆன்மீக அன்பர், அரசியல் ஈடுபாட்டர், அது மட்டும் தான் வந்து தவறானது. ஓகே, நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இவரு கூட பார்த்தோன்னா பாரதாயை பற்றி நிறைய பராசக்திலாம் வந்து பாஞ்சரசம் எடுத்திருக்காரு அப்படின்னா, அது எல்லாமே வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆன்மீக அன்பர்லாம் எதுவுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து அவர் விடுதலை போராட்ட வீரர் தான் சார், ஐஎன்சியில் தான் இருந்தாரு. ஓகே, ஐஎன்சி மாநாடு கலந்துனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎன்சி மாநாடு அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சிலாம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை போராட்டத்துக்குண்டான ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு, ஒரு இயக்கமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 5 6 பொருந்தாது. அடுத்தது எட்டாவது கேள்வி, செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர். செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர்.
இதுக்கு ஆன்சர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா? கனக சபையோ கிடையாது, கனக சுப்புரத்தினம் வந்தால் தான் வரும். ஓகேங்களா? நிறைய பேர் ஆப்ஷன் பியை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க, பி வராது. கனக சுப்புரத்தினம். ஓகே, கனக சபை வந்து பாரதிதாசன் அப்பா பேர். அடுத்தது 9வது கேள்வி, பொறுத்துக. இது வந்து ஒரு மரபு சொல் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இலக்கணம் சார்ந்த கேள்வியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதை மட்டுமே வச்சு ஒரு 3 பொறுத்துக்கு நான் கேட்டிருக்கேன். இந்த 3 பொறுத்துக்கு நல்ல ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டுட்டு வராங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 3 ஆப்ஷன் ஏ 4 3 1 2. கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். கோழி வந்து கூவாது, கொக்கரிக்கும். சரிங்களா? அடுத்தது மயில் வந்து அகவும், கிளி வந்து பேசும், கூகை வந்து குழரும். சரிங்களா? அடுத்தது லெக்சிகோகிராபி என்பதன் தமிழ் சொல் என்ன? 10வது கொஸ்டின். லெக்சிகோகிராபி என்பதன் தமிழ் சொல் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அகராதியியல். அடுத்தது 11வது கேள்வி, தொல்காப்பியம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தொல்காப்பியம் பற்றிய கூற்றுகள் ஆராய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் தவறு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பி போகிறது வாய்ப்பு இருக்கு. பி தான் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஒன்று மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சார் இதன் ஆசிரியர் அப்படின்னு தொல்காப்பி அப்படின்னு போட்டுரும். ஓகேவா? இதன் ஆசிரியரின் ஆசிரியர் அப்படின்னா தொல்காப்பியோட ஆசிரியர் அகத்தியர் வந்தால் தான் எங்கள் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ கேள்வி நல்லா நம்ம புரிஞ்சுக்கின்றது தெரியுது பாருங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும், பி வராது. அடுத்தது 12வது கேள்வி, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்தன் உயிர் என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, து அரங்கன். சரி, மைக் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கிறேன், இனிமே கேட்கும். து அரங்கன். அடுத்தது 13வது கேள்வி, செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? இது ஆன்சர் ஆப்ஷன் பி, கிபி 7ஆம் நூற்றாண்டு. நம்ம ஆல்ரெடி கல்வெட்டுகளை வந்து பார்த்துருந்தோம். அடுத்தது 14வது, சோறு டேஷ் முறுக்கு டேஷ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு சொல் வரக்கூடியது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சோறு உன் முறுக்கு தின். அடுத்தது 15, முள்ளம்பன்றியின் பழம்பெயர். பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, எய்ப்பன்றி. ஓகேவா? அது எய்ப்பன்றி. எய்ப்பன்றியா டவுட் வந்துடும். சரியா பார்த்து போடுங்க. அடுத்தது 16வது கேள்வி, கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்ணெழுத்துப்படுத்த. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்தது 17வது கேள்வி, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்?
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ரா இளங்குமரனார். ஓகே, தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படின்ற நூல் எழுதிய யாரு? ரா இளங்குமரனார். ஓகேங்களா. அடுத்தது 18வது கேள்வி, எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அடுத்து 19, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்ததனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிந்ததனைத்தும். அறிந்தனைத்தும் வராது. ஓகேவா. அடுத்து 20வது கேள்வி, பொறுத்துக. ஸோ பொறுத்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 2 3 1 4. புலி என்ன பண்ணுவோம்? புலிப்பரல். புலியோடைய குட்டி வந்து பார்த்தீங்கன்னா புலிப்பரல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் குட்டி. சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க குருளை சொல்லுவாங்க. சிங்கக்குட்டி வராது. யானை கன்று ஆட்டுக்குட்டி. ஓகேங்களா. அடுத்தது 21, எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை பொறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 1 3. வல்லினம். வல்லின மார்பு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யை பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யத்தை வந்து மென்மையானது மூக்கு. ஓகேங்களா. இடைநிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்புக்கும் மூக்குக்கும் இடையில இருக்குது தான் கழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். சரியா. அதாவது மார்புனா உறுதி. உறுதி படைத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான மார்பு வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தியா, உறுதியான நெஞ்சு வேண்டும் அப்படின்னு சொல்லி நெஞ்சு எங்கே இருக்கு? மார்புல தான் இருக்கு. அப்போ வல்லினம் வலிமையானது மார்பு. ஓகேவா. மெல்லினா மூக்கு தான் ரொம்ப சாஃப்டானது. ஓகே, டக்குன்னா மூக்கு உடைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து மெல்லின வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மென்மையான எழுத்து. இடையில வந்து பார்த்தீங்கன்னா மூக்குக்கும் மார்புக்கும் இடையில என்ன இருக்கு? கழுத்து இருக்கு. அப்போ கழுத்து நான் வச்சோம். ஓகே, இது ஷார்ட்கட் தான். அடுத்து 22, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என கூறும் கல்வெட்டு எது? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரிச்சலூர் கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிச்சலூர் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சிங்க. அது மாதிரிலாம் கல்வெட்டு சம்பந்தமான வினாக்கள், தொல்லியல் ஆய்வு சம்பந்தமான வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அடுத்தது 23, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர் தான். ஓகே, நமக்கு பார்த்தோம் முதல்ல எழுத்து சீதம் செய்தது வந்து வீரமாமுனிவர் தான். ஆனால் அவர் வந்து நம்ம இந்தியரே கிடையாது, குறிப்பாக தமிழரே வந்து கிடையாது. ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈடுபாடு கொண்டு அதை வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவரை இன்னுமே நம்ம வந்து சிலபஸ் வச்சு பேசணும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின தமிழ் எழுத்து ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக நிறைய வேறுபாடுகளோட வந்து பார்த்தா நிறைய எழுத்து சீர்த்தம் பண்ணவர் தான் வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவர். அதுக்கப்புறமா அதில் நிறைய எழுத்து சீர்த்தம் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரும் வருவார். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு வந்து வீரமாமுனிவர், அப்புறம் தான் தந்தை பெரியார். அடுத்தது 24, ஒரு பொறுத்துக்க இருக்குது, அதை பொருத்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ்லேஷன் வச்சு பொறுத்துக்கும் வந்து கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 1 4 3. ஒலிபெறப்பியல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டிகல்ச்சரி
ஆர்டிகுலேட்டரி பொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து மெய்யொலி அப்படின்னா வந்து கான்சோனன்ட். ஓகேவா. மூக்கொலி அப்படின்னா என்ன அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. ஆனால் அது 3 ஆப்ஷனுமே இருக்கு. அடுத்து 25 தமிழிசை இயக்கம் என்ற நூலை எழுதியவர். 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 இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். அடுத்து 26வது கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 2. 2 குறில் எழுத்து. மொத்தம் 42 எழுத்துக்களில் 2 எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது 27வது கேள்வி குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார்? குற்றெழுத்து 5ம் மொழி நிறைபிலவே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். அடுத்தது 28வது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓரெழுத்து ஒரு மொழி குறித்து பொருந்தாத சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர் வரிசையில் 7 எழுத்துக்கள். 7 வராது. எத்தனை இடத்தை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 29 ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இதில் இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதில் இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இசைனா புகழ். ஓகேங்களா. வசைனா பழின்னு சொல்லுவாங்க, இசைனா புகழ். அடுத்த 30வது கேள்வி எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யாருடைய காலம் முதல் இருந்து வந்துள்ளது? யாருடைய காலம் முதல் இருந்து வந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர் காலத்திலிருந்து இந்த விஷயம் வந்திருக்கு. அடுத்து 31 நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துது. நாவின் நுனியும் அன்னத்துடைய நுனியும் பொருந்ததால என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குது? இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து வினாக்கள் வந்து கேட்பாங்க. அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா லைவா வந்து ஒவ்வொரு எழுத்துமே சொல்லும் போது நீங்க உணரக்கூடிய விஷயம்தான். ஓகேவா. ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். ஆனால் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்காது. அதை நீங்க வந்து உணர்வாக வந்து புரிஞ்சிட்டா மட்டும் தான். ஏன்னா தமிழ்ன்றது நம்முடைய தாய்மொழி. அதை நம்ம வந்து இலக்கண பிழையெல்லாம் எழுதணும் அப்படின்னா அதை ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் படித்தாலே போதும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு இன்னு. இட்டு இன்னு அப்படின்னு பார்த்தா அந்த நாவுடைய நுனியும் வேற பார்த்து இக்கு இங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இச்சு இஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு இம்மு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நாவுடைய நுனி வந்து எதுலையுமே ஒட்டாது. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சொல்லும் போதே நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து 32 தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள். இந்த மாதிரி சிம்பிளா தான் கேட்குறேன் இப்பெல்லாம் கொஸ்டின் எல்லாமே. நம்ம ரொம்ப பெருசா டீப்பா வாட் இஸ் அதாவது ஆப்ஷன் பேஸ் பண்ணலாம் வந்து படிக்கிறோம். ஆனா எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளான வார்த்தை கேட்டு போயிடுறாங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது. ஓகேங்களா. அதை சொல்லுங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல விழுந்துருவாங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் அது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெல். சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். அடுத்து 33வது கேள்வி திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர். ஸோ இது கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி ரா இளங்குமரனார். அடுத்தது 34வது கேள்வி கூற்றை ஆராய்க.
இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, எல்லாமே சரிதான் அது. ஓகேங்களா, இதில் எதுவும் தப்பு கிடையாது, சரியானது எனக்குமே. அடுத்து ஒரு பொறுத்துக்க 35வது. இதுவும் அதே மாதிரி வந்து அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வச்சு தான் நம்ம கேட்டிருக்கோம். இது நம்ம எளிமையாக பதிலளிக்கக்கூடிய ஒரு டைப்பு தான். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 1 4 2. ஓகேவா, இக்கு இங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடிப்பகுதி ஓட்டத்தினால. ஓகேங்களா, இக்கு இங்கு. ஓகேவா, அது நம்ம கீழே தான் ஓட்டுமே தவிர மேலே போகுது. அது மாதிரி இச்சி இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவின் இடைப்பகுதி வந்து அன்னத்தோடைய இடைப்பகுதியில் ஓட்டுறதுனால, நல்லா படர்றதுனால. அடுத்து இட்டின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாவின் நுனிப்பகுதி அன்னத்துடைய நுனிப்பகுதியில் ஓட்டுறது. அடுத்தது இத்து இந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னத்தின் அடிப்பகுதி வந்து நாவின் நுனி வந்து பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லில் அடிக்குது. அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்து இந்து அப்போ வந்து பார்த்தா ஃபுல்லாக போய் ஒட்டினாதான் அந்த வார்த்தை வந்து வரும். சரிங்களா, அடுத்தது சொல்லி பார்த்தாலே நம்ம போட்டுடலாம். 36வது கேள்வி, நெடிலை குறிக்க இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் என்ன எழுத்து பயன்படுத்துறாங்க, இப்போ நம்ம துணைக்கால் பயன்படுத்துறோம். அப்போ அப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு புள்ளி வைப்பாங்க. சரி, அந்த எழுத்துக்கு பக்கத்தில் புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது வந்து துணைக்காலுக்கு சமமானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 37வது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று. இது நிறைய எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியருடைய கூற்று. ரொம்ப முக்கியமானது. அடுத்து 38வது கேள்வி, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி 4 3 1 2. ஓகேங்களா, கூடை முடை. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ கொய், பூ வந்து கொய்யணும். ஓகே, அடுத்தது இலை பறி, பானை வனை, பானை வந்து வனைதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது 39, ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாது எது. ரா இளங்குமரனாரே கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, 5மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவநேயம் தான் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது 40வது கேள்வி, கடைசி கொஸ்டின்ஸ். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. இதுல எது வந்து தப்பா பொருந்திருக்கு. இது வந்து பார்த்தா இதுக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் கேள்வி ஒழுங்காக படித்தா இதுக்கு ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி, யானை குட்டி வராது யானை கன்று வரணும். அப்போ இதுதான் வந்து தவறானது. சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வினாக்களுக்கு உண்டான 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்லேருந்து முதலிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, அது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி லைவ் முடித்த பிறகு எவ்வளோ மார்க்னு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் படிச்சிருங்க. படித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேவா, லைவுக்கு முன் லைவுக்கு பின் அப்படின்னா 2 வாட்டி நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டாலே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நின்றும். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 40 கொஸ்டின் வந்து பார்த்தோம். அடுத்த லைவ் டெஸ்ட்டில் வேற ஒரு முக்கிய தகவலோட முக்கிய இயலோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.